ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்னாலே நிறைய முறைகள் இருக்கு. நிறைய நோய்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில பொதுவாவே சித்த மருத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு நம்ம சாப்பிடும்போது 1 வாரம், 10 நாள், 1 மாசத்திலே நோய்கள் குணமாயிடும்னு சித்தர்கள் சொன்னதா சொல்றாங்க. இது நிஜமாவே உண்மைதானா? இந்த நோய்கள் எப்படி இந்த 7 நாள், 10 நாள், 1 மாதத்துல எல்லாம் குணப்படுத்த முடியுது? ஒரு சில நோய்களுக்கெல்லாம் சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளுன்னா அந்த ஒரு நாள்ல சரியாயிடும். அதுக்கு அந்த மருந்த முறையா நம்ம அந்த மருந்த செஞ்சுட்டாவே போதும். அதுக்கு குரு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பு கண்டிப்பா தேவைப்படும். முப்பு தான் சித்த மருத்துவத்தில குரு மருந்து, உயர்ந்த மருந்து, ராஜ மருந்து அந்த மாரி நெறைய பெயர்கள்னால முப்பு அழைப்பாங்க. அது தேவ மருந்து அந்த மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க முப்புவுக்கு. புற்றுநோயா இருக்கட்டும், இல்ல ஒரு சிறுநீரக செயலிழப்பா இருக்கட்டும், இல்ல சாதாரணமா வரக்கூடிய அல்சரா இருக்கட்டும், இல்ல அல்சரே முற்றி குண்மம் அதாவது கேன்சரா இருக்கட்டும், வயிறு புற்றுவா மாறட்டும். இந்த மாரி எதுவா இருந்தாலும் முப்புன்னு ஒரு மருந்து நம்ம முடிச்சா மட்டும் தான் அந்த நோய்க்கான தீர்வு நம்ம குடுக்க முடியும். அதாவது ஆள்கொல்லியா இருக்கக்கூடிய இந்த வகையான நோய்களுக்கு. இல்ல இப்ப நம்ம கன்டினியூவா சாப்பிடக்கூடிய இப்ப சுகர்லாம் நம்ம கன்டினியூவா சாப்பிடுறோம். மதுமேகத்துக்கு மருந்தே இல்ல அப்படின்ற மாரி கன்டினியூவா சாப்பிடுறான். ஆனா மதுமேகத்துக்கு அகஸ்தியர் பின் அப்படின்ற நூல்ல என்ன குடுக்குறாரு அப்படின்னா, அவர் மதுமேகம் தீரும்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. சுகர் முற்றிலுமா தீரும்னு குடுக்குறாரு. அதுல சொர்ணாபிரக சிந்தூரம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா குடுத்துடுறாரு. அந்த சொர்ணாபிரக சிந்தூரத்தோட முப்பு சேர்க்கணும் நம்ம. குரு மருந்து சேர்க்கணும். குருவண்டு சேர்த்துன்னு சொல்றாரு. அப்ப குரு மூலிகை நம்ம சேர்த்து நம்ம தரோம் அப்படின்னா, அது ரொம்ப சீக்கிரத்துல அந்த நோய் சரியாயிடும். அப்ப சுகர் முற்றிலுமா சரியாயிடும். சித்த மருத்துவத்தில. ஆனா, குரு மருந்து நம்ம யாரும் முடிக்காததுனால என்ன ஆகுதுன்னா, சர்க்கரை நோய் நம்ம சரி பண்ண முடியாம காலத்துக்கு நம்ம மருந்து சாப்பிடுறத நம்ம எடுத்துக்கிறோம். தைராய்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சர்க்கரை நோயாளிகளுக்காவது 1 வருஷம், 2 வருஷம் மருந்து குடுக்குறோம். முப்பு கலந்தா கூட. ஏன்னா, அதீத செலவாகிறதுனால ரொம்ப சீக்கிரத்தில சரியாகக்கூடிய மருந்துகள நம்ம செய்யறதில்ல. அந்த மருந்துகளோட தான் நம்ம முப்ப சேர்க்கணும். முப்பு செய்யறதுக்கு செலவு கம்மி. ஆனா நேரம் ரொம்ப அதிகம். 3 மாசம், 4 மாசம் அப்படி ஆயிடும். ஆனா பெருமருந்துகள் நம்ம மருந்துகள் செய்யறதுக்கு அ நே நமக்கு நேரம் குறைவு. ஆனா செலவுகள் ரொம்ப அதிகம். இப்போ பாஷாண மருந்துகள்லாம் இப்ப கையாளக்கூடிய மருத்துவர்களே குறைஞ்சு போயிட்டாங்க. இலைப்பாரு, வேர்ப்பாரு, மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாரேன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப முதல்ல நம்ம மூலிகை மருந்துகள மட்டும் தான் இப்ப இருக்கக்கூடிய நிகழ்கால வைத்தியர்களோ, மருத்துவர்களோ குடுக்குறாங்க. நறை ரொம்ப குறைஞ்ச பட்சத்தில தான் பாஷாண மருந்துகள கையாளக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க. இப்ப பாஷாண மருந்துகள கையாளக்கூடிய அந்த மருந்துகள்ல முப்ப நம்ம கலந்து குடுக்குறோம் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்தில அந்த நோய் சரியாயிடும். இப்ப இந்த ஒற்றை தலைவலி, ஸ்டோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீரக கற்கள் ஆகட்டும், பித்தப்பை கற்கள் ஆகட்டும், அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு நாள்பட்டு நம்ம அந்த மருந்துகள் குடுக்குற மாரி இருக்கும். ஒரு சிலருக்கு 1 நாள் 2 நாள்லயே சரியாயிடும். இந்த 10 எம்எம்லாம் இருக்கிற மாரி இருக்கக்கூடிய ஸ்டோன்லாம் 1 நாள் 2 நாள்லயே சுத்தமா கரைஞ்சு வந்துரும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டோன்லாம் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுக்கெல்லாம் முப்பு கலந்து நம்ம மருந்தா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்தில சரியாயிடும். ஓகே. இப்போ ஒரு சித்த மருந்துல முப்பு கலந்திருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. முப்பு கலந்திருக்கிறது தெரியும். ஏன்னா நீங்க 1 கிலோ மருந்து செய்றீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 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 சூரணம் செய்றீங்க. அஸ்வகந்தான்னு ஒரு சூரணம் செய்றீங்க. அமுக்குரா சூரணம் செய்றீங்கன்னா, அந்த சூரணத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 கிராம்லேருந்து 5 கிராம் உப்பு கலந்தீங்கன்னா போதும். அப்போ 1 கிலோவுல ஒரு உப்பு கலந்திருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாரி எல்லா மருந்துகள்லயுமே முப்பு கலந்து நம்ம குடுப்போம்னாலும் குடுக்க மாட்டோம். இப்ப நாங்களும் தரமாட்டோம். ஏன்னா, முப்பு செய்யக்கூடிய நாட்களு நமக்கு ரொம்ப அதிக நாட்கள் ஆகும். அத அதிக அளவுல நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு அதிக அளவுல நம்ம செய்யணும் அப்டின்னா, அதுக்கான நம்ம நெறைய ஆட்கள் நம்ம வேலை செய்ற மாரி இருக்கும். ஏன்னா, ஒரு மருந்த இவ்வளோ நேரம் அரைக்கணும் அப்டின்னா, 6 மணி நேரம் கைவிடாத அரைக்கணும்னா, 6 மணி நேரம் கைவிடாத அரைக்கணும். சித்த மருத்துவம் உண்மையாவே அது பலிதமாகணும் அப்டின்னா, சித்தர்கள் எப்படி மருத்துவ முறைகள குடுத்துக்கிறாங்களோ, அதே மாரி நம்ம செய்யணும். நம்ம இப்ப என்ன பண்றோம், நெறைய சோம்பேறித்தனப்பட்டுட்டு, அவங்க 6 மணி நேரம் அரைப்பு குடுக்க சொல்றத, இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் அரைக்கிறது, நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் அரைக்கிறது. அவங்கள பொறுத்தவரை 6 மணி நேரம் அரைச்சுட்டாங்க. அது பலன் அவங்களுக்கு குடுக்காது. அதுக்குள்ள அந்த மருந்துடைய வேதியியல் மாற்றங்கள் வேற மாரி நிகழ்ந்திருக்கும். அந்த மருந்து பலன் குடுக்குறது கம்மியா தான் இருக்கும். அவங்க பாடல்கள்ல சித்தர்களுடைய பாடல்கள்ல எப்படி குடுக்குறாங்களோ, அதே மாரி செஞ்சா கண்டிப்பா அந்த மருத்துவம் பலன் குடுக்கும். ஓகே. சோ இது எல்லா நோய்களுக்கும் ஒரு தீர்வா அமையுமா சார்? உப்பு எல்லா நோய்களுக்கும் தீர்வு கண்டிப்பா குடுக்கும். நீங்க அதாவது இந்த நோய் எனக்கு சரியாகாது அப்படின்னு சொல்றீங்கன்னா கூட, அந்த நோய 100% சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் முப்பு. நீங்க இந்த முப்புன்றது ஒரு குரு மருந்துன்னு சொல்லிட்டேன். ஒரு ராஜ மருந்து.
நீங்க எந்த நோயா வேணாலும் எடுத்துங்க. நீங்க ஒரு மூலம் எடுத்துங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. உப்பு கலந்து சாப்பிட்டா உடனே சரியாயிடும். வழி வழியா வரக்கூடிய நோய்கள், இப்ப புற்றுநோயெல்லாம் வழி வழியா வந்துடுச்சு. வழி வழியா இப்ப வந்து ஹார்ட் அட்டாக்கே வழி வழியா வருது. அப்பாவுக்கு வந்தா பையனுக்கு வந்துடுது. தாத்தாவுக்கு இருந்தா பேரனுக்கு வருது. அந்த மாரி வருது. எக்ஸிமா, சோரியாசிஸ், எக்ஸிமாலாம் நாள்பட்டு வந்து சாப்பிடக்கூடிய மருந்துகள் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கெல்லாம் உப்பு கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்தில சரியாகும். அதாவது நாள்பட்டுன்னா, சாப்பிட்டுட்டே இருக்கணும் அதுக்கு. சீக்கிரமான்றது வந்து 1 வருஷம், 2 வருஷம்னா சாப்பிடணும். சாப்பிட்டா தான் அது வந்து சரியாகும். சீக்கிரமான்னா எனக்கு வந்து 1 மாசத்துலயே சரியாயிடும், 2 மாசத்துலயே கண்டிக்கலாம். உடனே வந்து கட்டுப்படுத்திடலாம். உப்பு குடுக்கும்போது உடனே கட்டுப்படுத்திடலாம். ஆனா முற்றிலுமா தீர்றதுக்கு வந்து நாள் ஆகும். அதுக்கான நாட்கள் வந்து நம்ம வந்து குடுக்கணும். இந்த மாரி தீர்வு இல்லாத நோய்கள் எதுவா இருந்தாலும், நாள்பட்டு துன்பப்பட்டு இருக்கக்கூடிய எந்த நோயா இருந்தாலும், அதுக்கு வந்து உப்பு கலந்தா மட்டும் தான் சரியாகும். அதே மாரி புரிதல் இல்லாத நோய். அதாவது நம்ம ஸ்கேன் பண்றோம், நார்மலா இருக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்தா நார்மலா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு வந்து ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸோட எல்லா சிம்ப்டம்ஸும் இருக்கும். ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்க உப்பு கலந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த முடக்குவாதம் வந்து முற்றிலுமா வந்து சரியாயிடும். இப்போ இன்னைக்கு வழக்கத்துல முப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கா சார்? இல்ல. ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்றேன்ல, நெறைய வைத்தியர்கள் வந்து அத செய்யறதில்ல. நெறைய வைத்தியர்கள் ஏன் செய்யறதில்லன்னா, அதாவது அவங்க தாத்தா பண்ணியிருக்கலாம், அவங்க அப்பா பண்ணியிருக்கலாம். இப்ப வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முப்ப வந்து எப்படி வாத முப்பா மாத்தலான்னு அந்த முயற்சியில, இந்த ஃபார்முலாவ வந்து அவங்க எல்லாரும் விட்டுட்டாங்க. யாரும் செய்யறதில்ல. இப்ப நெறைய வைத்தியர்களே என்னன்னா, பூநீர் வந்து முப்பு இல்ல. அவங்கள பொறுத்தவரையும். அண்டக்கல்லேருந்து உப்பு செய்ய முடியாது. அதே மாரி வெடி உப்புலேருந்து உப்பு வந்து செய்ய முடியாது. கடல் உப்புலேருந்து உப்பு செய்ய முடியாது. பாறை உப்புலேருந்து உப்பு செய்ய முடியாது. இந்த மாதிரி மத்தவங்க சொல்றதுக்கு வந்து அவங்க வந்து புறம் சொல்லுவாங்களே கண்டி, அவங்களும் வந்து செய்ய மாட்டாங்க. செஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எது பலன் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மக்கள் நெறைய பேர் அவதிப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயினால தான். இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும் சர்க்கரை நோய். இதற்கு வந்து இந்த சித்த மருந்துல உப்பு கலந்து குடுக்கும்போது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். உண்மையாவே நிரந்தர தீர்வு சர்க்கரை நோய்க்கு உண்டு. ஏன்னா, அதாவது வெறும் சொர்ணபிரக சிந்துரம்னு சொல்லக்கூடிய அகஸ்தியர் அந்த மருந்திலேயே வந்து இது தீர்வுன்னு தான் குடுக்குறாரு. நீங்க உப்பு அது கூட கலக்குறீங்க அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்தில வந்து சர்க்கரை நோய் வந்து சரியாயிடும். கொஞ்சம் ஒரு சில உணவு கட்டுப்பாடும், மற்றபடி கணையத்த நம்ம செயல்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நெறைய மருந்துகள் வந்து இருக்கு. இப்ப சாதாரணமா கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லா கிளினிக்லயுமே நெறைய சித்த மருத்துவர்கள் வந்து குடுக்குறாங்க. நிரந்தர தீர்வுக்கான மருந்து ஏன் குடுக்க முடியலன்னா, உப்புன்ற அந்த மருந்து கலக்கறதுனால மட்டும் தான். இல்லன்னா எப்பவே வந்து சித்த மருத்துவர்கள் வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வு எல்லாருமே குடுத்துட்டு இருப்பாங்க. உப்பு கலந்தோம் அப்டின்னா, நிரந்தர தீர்வு 100% குடுக்க முடியும். ரொம்ப சீக்கிரத்தில சரியாயிடும். அதிகபட்சம் 1 வருஷம், 1 1/2 வருஷத்துக்குள்ளேயே சர்க்கரை நோய் முற்றிலுமா சரியாயிடும். அவங்க மருந்து தொடர்ச்சியா சாப்பிடணுன்ற அவசியமே இல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க, முப்பு நெறைய பேர் பண்றது கிடையாது. நெறைய இடத்துல கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க முப்பு தயாரிக்கிறது உண்டா? ஆமா. நம்ம மருந்துகள் வந்து முற்றிலுமா வேலை செய்யறதுக்கான காரணமே உப்பு தான். நம்மளுடைய உப்பு வந்து 2 டைப்பு. இந்த 2 டைப் உப்பு நம்ம கலந்து எல்லாருக்குமே நம்மளால கலந்து குடுக்க முடியாது. ஒரு சில நோயாளிகளுக்கு ரொம்ப அவதிப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம உப்பு கலந்து குடுக்குறோம். ஆனா சர்க்கரை நோயாளிகள் பொறுத்தவரை எல்லாருக்குலாம் நம்ம உப்பு வந்து கலந்து குடுக்குறதில்ல. ஒரு சிலர் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்ட பிறகு தான் நம்ம உப்பு கலந்து குடுத்து நிரந்தர தீர்வே வந்து நம்ம குடுக்குறோம். எல்லா நோய்களுக்குமே அப்படிதான். ஏன்னா, உப்ப வந்து நம்ம அதிக அளவுல வந்து செய்ய முடியாது. அதுக்கான கால சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு வந்து அமையணும். உப்புன்னு நீங்க அந்த மருந்த செய்யணும்னு நீங்க நெனச்சீங்கன்னாவே, நமக்கு அதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் இறைவனே நமக்கு ஏற்படுத்தி குடுத்தா மாரி குடுப்பாரு. அந்த முப்புல நீங்க கை வச்சீங்க அப்படின்னா, அது உண்மையாவே சித்த மருத்துவத்தில எல்லா சித்த மருத்துவர்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முறை வந்து முப்பு. நீங்க அத போய் கை வச்சீங்கனாவே, நம்மளுடைய வாழ்க்கை நிலை வந்து எல்லாமே மாறும். பொருளாதார ரீதியான எல்லாமே வந்து மாறும். நம்ம நம்ம கூடவே இறை பேராற்றல் நம்மளால வந்து உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு 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 உன்னதமான உயர்ந்த மருந்து அது. சூழ்நிலைகளே நமக்கு அந்த மருந்த செய்யறதுக்கு எல்லாத்தையும் மாத்தி குடுக்கும். நம்ம ஒண்ணுமே தேவையில்ல. யாராவது ஒரு சித்தருடைய நூல நம்ம எடுத்துக்கணும். எந்த சித்தரும் எல்லா சித்தர்களுமே முப்ப வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க எந்த சித்தர குருவா எடுத்துக்கினாலும், அந்த சித்தருடைய நூல்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, அத முறையா நம்ம ஒன் பை ஒன்னா செஞ்சுட்டு வந்தாவே போதும். வேற எதுவுமே தேவையில்ல. அவங்களே நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா முயற்சியே எடுக்கிறது இல்ல. சும்மா கொஞ்சோண்டு எடுப்பாங்க. அத யாரன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத விட்டுருவாங்க. அப்புறம் நமக்கு அது எப்படி பலன் குடுக்கும்? பலனே குடுக்காது. முப்பு வந்து ஒவ்வொரு சித்த மருத்துவர்களுக்குமே தெரிஞ்சுக்கணும். முப்புன்ற ஒரு மருந்து இருந்துச்சு அப்படின்னா, சித்த மருத்துவம் எப்பவே வந்து உயர்ந்துட்டு இருக்கும். முப்ப எப்ப நம்ம கைவிட்டாங்களோ, செய்யறது யாரெல்லாம் கத்துக்கணுன்ற அந்த எண்ணமே வந்து சித்த மருத்துவர்களுக்கு வரலையோ, அதனால தான் சித்த மருத்துவம் அப்படியே பின்னோக்கி போயிட்டே இருக்கு. முப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, எந்த மருத்துவ முறைகளுமே சித்த மருத்துவத்த அடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்ததா மாறிட்டே இருக்கும்.
ஓகே. சோ இந்த முப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சித்த மருத்துவத்துல அப்படின்னு சொன்னீங்க. இந்த முப்பு அப்படிங்கிறது என்ன? எதனுடைய காம்பினேஷன முப்புன்னு நம்ம சொல்றோம்? இப்போ வந்து சித்தர்கள் வந்து 3 வகையான உப்பா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது வந்து பூநீருன்னு சொல்லிட்டு, அதாவது பூமியில விளையக்கூடிய ஒரு வகையான மண்ணுலேருந்து உவர் மண்ணுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஏதோ அது வந்து மண்ண வந்து எடுத்து அதுலேருந்து ஒரு உப்பு பிரிப்போம். அந்த பூநீர் பூமியிலேயே இருக்கக்கூடிய அண்டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்டக்கல்லுல இருந்து ஒரு வகையான உப்பு எடுப்போம். அது பாறை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, கடல் உப்புல இருந்தோ, இல்ல வெடி உப்பு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான உப்பு. இந்த மாரி 3 வகையான உப்பு. இது வந்து நாங்க வந்து முறையா வழி வழியா நம்ம செய்யக்கூடிய முப்பு முறைகள வந்து 2ஆ பிரிச்சு வச்சிருக்கோம் வைத்தியத்திற்கே. அந்த 2 வகையான முப்புகள் வந்து இந்த மாரி 3 வகையான உப்ப வந்து பிரிச்சு எடுத்து, அதுதான் வந்து முப்பா வந்து பயன்படுத்துறோம். ஆனா நெறைய முறைகள் வந்து சித்தர்கள் வந்து பரிபாஷையில தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வாய்நீர் விட்டு அரைக்க, அமிரி விட்டு அரைக்க, வெடியுப்பு ஜெயநீர் விட்டு அரைக்க, ஜெயநீர் விட்டு அரைக்க, இந்த மாரி நெறைய பரிபாஷை. பரிபாஷைன்னா அவங்களுக்கு இது அந்த ஒரு நம்ம அவங்களுடைய பாடல்கள் படிக்கிறோம் அப்டின்னா, இப்ப நீங்க நார்மலா வந்து கொங்கணவருடைய வாதகாவியமோ, இல்ல அகஸ்தியருடைய ஞானகாவியமோ, இல்ல அகஸ்தியருடைய வாதகாவியங்களோ, இந்த முப்பு சூஸ்திரங்களோ நம்ம ஏதாவது படிக்கிறோம் அப்டின்னா, பாடல்கள படிக்கிறோம் அப்டின்னா, அவங்க வந்து ஒரு 100வது பாடல்ல ஒரு ஒரு விளக்கம் குடுத்திருப்பாங்க. அந்த 100வது பாடல்ல இருக்கக்கூடிய அந்த உப்புக்கான விளக்கத்த வந்து, நமக்கு வந்து ஒரு 200வது பாடல்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஒரு 100 பாட்டுக்கு அப்புறம் தான், மேலே கூறிய அந்த உப்ப சேர்த்து அரைக்கணும். அப்படின்ற மாரி நமக்கு இங்க குடுத்திருப்பாங்க. அதாவது பரிபாஷையா வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு நூல் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த நூல வந்து பல முறைகளா நம்ம மடக்கி, மடக்கி படிச்சுட்டே இருக்கணும். ஒரு முறை படிக்கிறத 3 முறை, 4 முறை படிக்கணும். ஒவ்வொரு முறை படிக்கும்போதும், இந்த முப்புக்கான ரகசியங்கள் வந்து ஒவ்வொரு முறை நமக்கு ஒவ்வொரு மாதிரியான புரிதல வந்து உண்டாக்கும். அப்ப நமக்கு வந்து அத செய்யறதுக்கான அந்த தகுதியும், அந்த இதுவும் கடாட்சத்தையும் வந்து சித்தர்கள் வந்து நமக்கு குடுக்கணும். அவங்க குடுத்தா தான் நம்மளால வந்து முப்பு செய்ய முடியும். கையாளவே முடியும். முப்பு செய்யக்கூடிய ஃபார்முலாவே நமக்கு கிடைச்சாலும், அத நம்மளால செய்யவே முடியாது. சோம்பேறியா நம்ம வந்து உட்காந்துட்டே இருப்போங்காண்டி செய்ய மாட்டோம். முப்புன்னு ஒரு மருந்து நம்ம முடிச்சுட்டோம் அப்டின்னா, உங்களுக்கு தீர்வு இல்லாத எந்த நோயுமே இல்ல. எல்லா நோய்க்கும் இது தீர்வா எல்லா நோய்களும் தீர்க்க முடியும். அதாவது சித்தர்கள் வந்து பாடல்கள்ல கண்டிக்கும் இந்த நோய் வந்து இந்த மருந்து வந்து கண்டிக்கும்னு குடுத்தாங்க அப்டின்னா, அந்த நோய் வந்து கட்டுப்படும். மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். இந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்தாங்க அப்படின்னா, நோய் வந்து சரியாயிடும். தீர்ந்துரும். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னும் சில பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த முப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. இத சித்தர்கள் எப்படி செஞ்சாங்க? இதனுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு? இத எப்படி பயன்படுத்தும்போது எல்லா நோய்கள்ல இருந்தும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நன்றி.